லாஸ்ட் பார்ட்ல அந்த ஹீரோயினோட தங்கச்சியோ லவ் பண்ணக்கூடிய பாய் ஃப்ரெண்டோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த பங்களா தான் தங்களுடையதுன்னு சொல்லிட்டு இருக்காளா. அவங்களும் அதை நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருதா. யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா நம்மளோட ஹீரோயின் அவ தங்கச்சியோட கல்யாணத்துக்காக 100 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பா இல்லையா, அது விஷயமா தான் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாய் ஃப்ரெண்டோட மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்களா. கேர்ள் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு இது எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல அவளோ என்னது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நம்மளுடைய கல்யாணத்தோட கிஃப்டா தான் இது வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்ல, ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா கடவுள் வந்து ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர் இல்லையா, அதனால தான் வந்து இந்த கிஃப்டா வந்து அவங்க நமக்கு அந்த 100 மில்லியன் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமுமே ஷாக் ஆயிடுறாங்க. சரி ஏன் வெளியில நின்றுட்டே பேசிட்டு இருக்கணும், வாங்க உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. மாமனாரோ இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சேர்ஸ் சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அக்கா அவளுடைய அப்பாவோ நம்மளை நம்பி அந்த வீட்டை ஒப்படைச்சிருக்காங்க, நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரா. வெளியில் அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. அதுக்குள்ளே இவர் எப்படி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய மொத்த ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வாங்க நம்ம வந்து பின்வழியை வந்து சுற்றி பார்ப்போம், பின்னாடி வந்து கார்டன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமியாரோ இல்லைம்மா இப்போதான் சாப்பிட ஆரம்பிச்சேன், நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்ல, மாமனாரோ இங்கே பாருமா அவள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் கிளம்பிடுது. இப்போ அப்பா உள்ளுக்குள்ளே என்ட்ரியாக வர கரெக்டாக வந்து மூத்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவரை திரும்பி பார்க்குறாரு. நீங்களா என்னம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலாக இந்த பெரிய வீடு வந்து என்னுடைய பழைய வீடு தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. உடனே அவர் எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வேலையை நீ தான் எனக்கு கொடுத்துருக்க சரிதானே அப்படின்னு சொல்ல அவளை சிரிச்சிட்டு இருக்காளா. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாளா. என்னம்மா வேணும் அப்படின்னு, உங்களுடைய ஒரு தலைமுடி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. என்னது என்னுடைய தலைமுடியா, இந்த வெள்ளை முடியா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பிச்சு கையில் கொடுத்துட்றாரு. அவளும் மனசுக்குள்ளேயே இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நிச்சயமாக நான் என் கூடயும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காளா. சரி சார் நம்ம ஒரு வாரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். இன்னொரு பக்கம் தங்கச்சி பின்னாடி வாசல் வழியாவே தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட மொத்த குடும்பத்தையும் வெளியில் கொண்டு போயிடுறாளா. ஒரு வாரத்துக்கு பிறகு இப்போ கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து உன்னுடைய அப்பா யாருமா, அவரை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ பாய் ஃப்ரெண்டோ அவங்க அப்பா பெரிய ஆள் தெரியுமா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் பொண்ணோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அந்த வயசானவரை தன்னுடைய காரில் வந்து கூட்டிட்டு சார் என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அவனும் மனசுக்குள்ள என்ன செய்வருக்கு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத கூட மறந்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நேராக 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த ஹால் முன்னாடி நிற்க வச்சிடுறாரு. அவரும் வந்துட்டு என்ன இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போறாரு. பார்த்தா வாசலில் வந்துட்டு தன்னுடைய பொண்ணோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க, வெட்டிங் ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணமா, இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து நுழையிறாரு. இப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் தன்னுடைய பொண்ணை பார்த்துட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்து ஓடி வராரு. அதுக்குள்ளே எல்லா கூட்டமும் முன்னாடி வந்துடுதா. அவரும் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ அசிஸ்டண்ட்டோ வேகமாக வந்து நம்மளோட ஹீரோயின் கிட்ட உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகிற விஷயமே உங்களுடைய அப்பாவுக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஷாக் ஆயிடுறா. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளா. வேண்டாம் மேடம் டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் வரல, அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடும், அதுக்கு பிறகு பேசுங்க. சப்போஸ் வந்து ரிசல்ட் தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ அமைதியாக கல்யாண பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவ்வளோ எனக்கு வந்து கிடைச்ச பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவுமே வந்து நல்லவர், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பம் என்ன நல்ல விதமாக நடத்துகிறாங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுடைய பையனும் நானும் கடைசி வரைக்கும் வந்து ஒன்றா இருப்போம், உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பெருமை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள், ஏன்னா அவர் வந்து பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு சொல்ல. ஆமாம் என்னுடைய அப்பா பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம், ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்ல அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இத்தனை வருஷமும் வந்து எனக்காக மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கவே கிடையாது, எப்போவுமே நான் தான் உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, உண்மைதான் அது. எனக்கு முடியாமல் இருந்தப்ப வந்து எனக்காக வந்து நீங்கள் தூங்காமல் இருந்து எனக்கு காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவரும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. சின்ன குழந்தையா இருக்கும் போது அவளுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குமா, உடனே தன்னுடைய தோளில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருப்பாரு. பெரியவளான பிறகும் கூட என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க, எல்லா விஷயங்களையும் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. இப்போ வந்து காலேஜில் படிக்கிறதுக்காக அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்புவாளா. வேகமாக ஓடி வந்துட்டு தான் தயாரிச்சு அந்த பிஸ்கட்டை கையில் கொடுத்து அனுப்பிச்சுடு. நான் வளர்ந்து எவ்வளோ பெரிய பொண்ணா ஆனாலும் சரி, இன்றைக்குமே உங்களை பொறுத்த வரைக்கும் நான்
அவங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் அப்பாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல அவரும் வந்துட்டு வேகமாக முன்னாடி வராரா. பார்த்தா அவருக்கு முன்னாடியே வந்து கோட் ஷீட் போட்டு ஒருத்தவன் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளுடைய அப்பா ஒரு பக்கம் ஷாக் ஆக, இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. இப்போ கோட் ஷீட் போட்டு ஒருத்தர் வந்து மேலே வந்து நிற்பாரு. அவரை பார்த்துட்டு இவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் முன்னாடி வந்துட்டு இவர் சொல்கிறது போய் இவர் கிடையாது அப்பா, இதோ நிற்கிறாரே இவர் தான் வந்து இந்த பொண்ணோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் மாப்பிள்ளைக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன வளரிட்டு இருக்கீங்க, இதோ இங்கே நிற்கிறாரே இதுதான் வந்து இவளுடைய உண்மையான அப்பா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சைக்காரனா வந்து இவளுடைய அப்பா, தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறத முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கு. அவரும் தன்னுடைய பொண்ணோட பேரை சொல்லிட்டு முன்னாடி வராரா. இன்னச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ கல்யாண மாப்பிளைக்கு கோவம் வந்துடுது. தன் காலாலேயே அவரை வந்து எட்டி உதைக்க அவரும் இப்போ கீழே விழுந்துறாரா. நம்மளோட ஹீரோயினுக்கும் கோவம் வந்துடுது. வேகமாக போக இப்போ அவளோட அசிஸ்டண்ட்டும் தடுத்து நிறுத்துறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம், இப்போ ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாண மாப்பிளைக்கு கோவமா பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்க. நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து இவளுக்கு வந்து அப்பாவா என்ன, உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னுடைய கல்யாணத்தை கிடைக்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்ல அவரும் எந்திரிச்சு நின்றுட்டு இல்லை இவதான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து செட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா அப்பா மாதிரி, இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ இது உன்னுடைய அப்பா அப்படின்னு நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்களோ இவளுடைய அப்பா பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு இருந்தா, இவரா வந்து பார்க்கறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு இருக்க. இப்போ கல்யாண மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துருதா. மரியாதையை அந்த இடத்த விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பொறுத்துட்டு அந்த கால் வந்து கலண்டு வெளியில வந்து விழுந்துருதா. அதை பார்த்துட்டு எல்லாருமே இங்கே பத்தியா இந்த பிச்சைக்காரனை இவன் வந்து இவளுக்கு அப்பான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கானே, என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ வந்து அவரோட ரெண்டாவது பொண்ணும் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் வந்து இவரோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து அதுக்கு மாத்தா என்ன வந்து பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. நானும் அதனால விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கோமா கத்திட்டு இருக்காளா. அவரும் எல்லாரும் முன்னாடியும் அந்த காலை எடுத்து மறுபடியும் மாட்டிட்டு என்னாச்சுமா உனக்கு, உங்கள் அக்கா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா, நீ தான் இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தானே எல்லாம் பண்ணேன். உங்கள் அம்மா இறந்ததுக்கு பிறகு கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. காரணம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து அதனால கஷ்டம் வருமோ அப்படின்றதுனால தான். என்னுடைய இந்த ஒரு கால் போனதுக்கு காரணமே நீ தான். உன்னை காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு. இது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? நீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி, உனக்கு லோன் தேவைப்படுதுன்றதுக்காண்டி இருந்த சொந்த வீட்டையும் வந்து உனக்காக எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ரெண்டாவது பொண்ணும் இப்போ கோவமாக என்னுடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கு காரணம் நான் தான். ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கல, காரணம் வந்து உன் கூட சேர்ந்து யாரு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி பொண்ணு செத்து போயிட்டா, இதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரும் வந்து நீயும் என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரா. இப்போ வந்து அப்பாவை நடிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து மேடையில் நின்றுருப்பான் இல்லையா, அவனும் வந்துட்டு நைஸாக அந்த இடத்த விட்டு ஓட கல்யாண மாப்பிளையும் நிப்பாட்டிட்டு நீங்கள் எங்கே போறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, நான் சும்மா நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். சுற்றி இருக்கக்கூடிய என்னது நடிக்கிறதுக்காக வந்தாரா, அப்பா வந்து அது உண்மையான அப்பா கிடையாதா அப்படின்னு சொல்லி இப்போ பயங்கரமா கோவம் வந்துருதா. இப்போ தங்கச்சியை பிடிச்சிட்டு என்ன நடக்குது இங்க, இது உன்னுடைய அப்பா இல்லை அப்படின்னா நடிக்கிறதுக்காக எதுக்காக ஒருத்தனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளும் நிச்சயமா கிடையாது, இந்த பிச்சைக்காரன் என்னுடைய அப்பா கிடையாது. யோசிச்சு பாருங்க, 100 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய பேருக்கு வந்து மாறி இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்பா தான். இதோ இந்த பிச்சைக்காரன் வந்து என்னுடைய அப்பாவா இருந்தா எப்படி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்களா. சரி, ஒருவேளை உன்னுடைய அப்பா இது இல்லைன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையில் கொடுத்துட்டு இவனோட இன்னொரு காலையை உடைச்சிடு, அப்படி உடைச்சேன்னு வச்சுக்கோமே நீ இவரோட பொண்ணு இல்லை அப்படின்றது நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவ்வளோ என்ன சொல்கிறீங்க, நிச்சயமாக இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை வந்து இது உன்னுடைய அப்பாவா இல்லை அப்படின்னா நீ இவருடைய காலை உடை, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே முதல்ல வந்து உன்னுடைய அப்பா யாரும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு அவ்வளோ நிச்சயமாக வேண்டாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா பார்த்துட்டு இங்கேருந்து மரியாதையாக போயிடுங்க, தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதுக்கு வந்து என்னை தூண்டாதீங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்கேனே, நீ என்னுடைய பொண்ணுமா, என்னுடைய ஸ்வீட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்டோட மொத்த குடும்பமும் அந்த பேட்டை வாங்கிட்டு அவனோட காலை உட அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்களா. வேறு வழி இல்லாமல் அந்த பேட்டை வாங்கிட்டு அப்பா கிட்ட வரா. அவரும் வந்துட்டு ஈமா இவங்க எல்லாத்துக்காகவும் வந்துட்டு அப்பாவோட காலையே வந்து உடைக்க போறியா, இந்த மாதிரி தான் வந்து நடக்குமா என்ன, பொண்ணு வந்து அப்பாவோட காலை வந்து உடைப்பாளா, அப்பாவை வந்து அடிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அவளும் எனக்கு வேறு வழி தெரியல, என்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறதுக்காக வரா. இன்னொரு பக்கம் வந்து மூத்த பொண்ணு இருப்பா இல்லையா நம்மளோட ஹீரோயின், அவளுக்கும் ஃபோன் கால் வருது.
என்னாச்சு ரிசல்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ரிசல்ட் படி வந்து அவர் தான் உங்களுடைய உண்மையான அப்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தங்கச்சி பற்றின டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோனுக்கே அமுச்சு விட்ருக்கோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய தங்கச்சியும் அப்பாவோட காலை வடிக்கிறதுக்காக பேட்டை வந்து ஓங்குறாளா. இப்போ அக்காவோ நில்லுடைய அப்பாவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே முன்னாடி வராளா. இப்போ மாப்பிள்ளையும் வந்துட்டு இது உன்னுடைய அப்பாவா, இந்த பிச்சைக்காரன் உன்னுடைய அப்பாவா என்ன, ஆனால் பார்த்தா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே, நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்ல இப்போ அவருக்கும் கோவம் வந்துடுதா. வாயை மூடுங்க, எதுக்காக இந்த பொண்ணை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ இங்கே வயசுல மூத்தவர், அவரை வந்து மரியாதை இல்லாமல் நடத்திட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தோற்றத்தை வச்சு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தங்கச்சியோ வாயை மூடு, நீ யாரு, நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் என்னுடைய கல்யாணத்தை வந்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அக்கா இருக்கா இல்லையா, சொந்த அப்பா அவரையே வந்துட்டு அனாதையாக்கிட்டு பணத்துக்காக வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி பொய் நாடகம் ஆடிட்டுருக்க. உனக்கெல்லாம் வந்து நான் யாருன்னு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் தான் ஃபோனில் இருக்கக்கூடிய தன் தங்கச்சி பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்சிட்ருக்கா. இந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, இவருடைய சொந்த பொண்ணு தான், இவர் தான் வந்து இவருடைய சொந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்ருக்காளா. பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. தங்கச்சி ஒரு பக்கம் ஷாக் ஆக இப்போ மாப்பிள்ளைக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருதா. அவள் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரையிறான். அவ்வளோ கீழே விழுந்து உனக்கு எவ்வளோ வந்து தைரியம் இருக்கணும், கேவலமான இந்த பிச்சைக்காரனோட பொண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. இப்போ மாமனாரும் மாமியாரும் சேர்ந்துட்டு அதுக்கு மேலே கோவப்பட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, கேவலம் பிடிச்ச இவனோட பொண்ணா நீ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. அவளோ கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்களா, முடியாது அப்படி சொல்லி கத்திக்கிட்டே சீட்டை எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. உங்களுடைய குழந்தை என்னுடைய வயிற்றுல வளருது, அந்த குழந்தையும் வேணான்னு விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. மாமனாரோ சரி என்னுடைய பையன் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்குவான், காரணம் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்னுடைய குடும்பத்துக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு காரணம் இந்த கல்யாணம் தான், அதனால இதை நான் நடத்துகிறேன். ஆனால் ஒன்று, நீ என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோமே, இதோ உன்னுடைய அப்பா அவருக்கு உன்னுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட நேமையே நீ எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து இவரை நீ பார்க்கவே கூடாது, இவருக்கும் உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து உடனே கட் பண்ண, அப்படின்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. அப்பாவோ நீ என்னுடைய பொண்ணு, தயவு செஞ்சு இவங்களுக்காக என்ன அனாதை ஆக்கிடாதம்மா, நீ தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ அந்த மாமனாரும் இருந்துக்கிட்டு எனக்கு புரியுது, உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கட்டை எடுத்து தூக்கி அப்பா மேலேயே தூக்கி எறிய இப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருக்க அவருடைய மூத்த பொண்ணுக்கும் பயங்கரமாக கோவம். இது உனக்கு கிடைக்கக்கூடிய செகண்ட் சான்ஸ், மரியாதையை வந்து முடிவெடு. ஒன்று உன்னுடைய அப்பாவுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து வேணான்னு சொல்லி முடிவு பண்ணு, இல்லையா எங்களை விட்டுடு, இந்த கல்யாணத்தை இப்பயே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு பிச்சைக்காரனோட பொண்ணு நீ உன்னோட சேர்த்து உன்னுடைய அப்பாவையும்ல ஏற்றுக்க முடியாது, எங்களுடைய ஃபேமிலியோட ரெப்புடேஷனே போயிடும், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அது மட்டும் இந்த பிச்சைக்காரன் வந்து என்னையே சுற்றி வந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல அவரும் இங்கே பாருங்க, தயவு செஞ்சு என்னுடைய பொண்ணையும் என்னையும் வந்து பிரிச்சிடாதீங்க, உங்கள் காலில் விழுந்து கூட நான் கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட போகிறாரா. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய பொண்ணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு தகுதியானவங்களே இவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு வந்தாமா ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தோமா நிறு, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக என்னுடைய ஃபேமிலி விஷயத்தில் தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவரோ இங்கே பாருமா வேண்டாம், நீ பேசாமல் வந்து ஓரமாக நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இருந்தது 2 பொண்ணு, அதில் ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இவ ஒருத்தி தான் இருக்கா, அவள் தான் என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ மூத்த பொண்ணும் இல்லைப்பா உங்களுடைய பொண்ணு சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் களத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்டை எடுத்து காமிக்கிறாளா. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ ஜெயின் நீயா அப்படின்றாரா. ஆமாப்பா நான் உயிரோடு தான் இருக்கேன். அப்பா முன்னாடி வந்து முட்டி போட்டு உட்கார்றாளா. அவரும் வந்து அழுத்துக்கிட்டே வந்து முட்டி போட்டு அவளை வந்து இப்போ வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. தன்னுடைய அக்கா வந்து திரும்பி கிடைச்சிட்டா. பணக்கார மாப்பிள்ளையோ வந்து தங்கச்சிக்கிட்டே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து காமிக்கிறா. ஜேன்கின் குரூப்கிட்ட இருந்து இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, உங்கள் அக்கா தான் திரும்பி வந்துட்டா இல்லையா உங்கள் அப்பாவுக்கு, அதனால மரியாதையாக வந்து எந்திரிச்சு உங்கள் அப்பா கிட்ட இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு பறக்க போகிற குழந்தை வந்து பறக்கும் போது சில்வர் ஸ்பூனோட பறக்கும், இல்லைன்னு வச்சுக்கோமே நீ போய் வெளியில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அக்காவை வேகமாக வந்து அந்த கான்ட்ராக்டை பிடுங்கி கிழிச்சு போட்டுறாளா. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. மாமனாரும் மாமியாரும் ஓடி வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுட்டியே, ஜேன்கின் குரூப்போடது 100 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அக்காவோ தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட உடனே இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல கோவம் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த வேலையை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி அக்காவை பார்த்து கோவப்பட்டு இருக்க. அவளோ இந்த கான்ட்ராக்டை கொடுத்ததே நான் தான், ஜேன்கின் குரூப்போட ஓனரை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது லிண்டா ஜேன்கின் இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இப்போ கல்யாணம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க.
இருக்கான். அது சரி, இந்த பிச்சைக்காரனோட பொண்ணு நீ வந்து ஜேன்கே குரூப்போட ஓனரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸை விட்டு அவங்க 2 பேத்தையும் பிடிச்சி முட்டி போட வைக்கிறானா. இப்போ ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போகிறான். இப்போ தங்கச்சி இருப்பா இல்லையா, என்னுடைய அப்பா என்ன தப்பு பண்ணாரு, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை எடுத்துகிட்டு நம்மளோட ஹீரோயின் அடிக்கிறதுக்காக போக பின்னாடி இருந்து ஒரு பெரிய பாடி கார்ட்ஸோட கூட்டமே ஓடி வந்துட்டுருக்கு. அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வர அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருப்பார் இல்லையா மேனேஜர், அவனும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறானா. மாப்பிள்ளையோ வேகமாக ஓடி வந்துட்டு, சார் ஜான்கின் குரூப்போட ஜேனி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாடகம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ அவரோ வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளையோட கன்னத்துலேயே ஓங்கி ஒரு அறைய விடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், யார் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருக்க. இப்போ அவங்களுடைய அம்மாவை வேகமாக வந்துட்டு, ஆமாம் சார், நீங்கள் எதுக்காக என்னுடைய பையனை வந்து அடிச்சிட்ருக்கீங்க, இது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த அம்மாவோட கையை பிடிச்சி உடச்சி விட்டுடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்கள பார்த்து கை நீட்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ எல்லாருமே ஷாக் ஆகிடும். மூத்த பொண்ணும் இருந்துக்கிட்டு, என்னாச்சு இவங்களோட இந்த 100 மில்லியன் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பண்ணியாச்சு மேடம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடையும் இவங்க கான்ட்ராக்ட் வச்சுக்க முடியாது, அதையும் வந்து இவங்க பண மோசடி பண்ணாங்கன்ற பேரில் வந்து இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் முடக்கியாச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ மாமனாருக்கோ வந்து பயங்கரமாக ஷாக்காக எடுத்து தன்னுடைய பையனை பார்த்துட்டு, முட்டி போடுங்க எல்லாரும் முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் நம்ம ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டுட்டு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாருன்ற விஷயம் தெரியாமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளையோ இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, நம்ம வந்து பரம்பரையாக பணக்காரவங்க, எப்படி திடீர்னு வந்து நம்மளுடைய ரெப்புடேஷன் ஃபுல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ண முடியும் இவங்கனால அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இப்போ அக்காவோ பரம்பரையாக பணக்காரவங்க, அந்த திமிரில் தானே வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்ருக்க. தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டு, அப்புறம் நீ காசுக்காக வந்து சொந்த அப்பாவையே வந்து கேவலமாக வந்து நடத்தியிருக்க, அவரை அனாதையாக நினச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் அவரை காயப்படுத்துறதுக்காக அடிக்கிறதுக்கு வேற வந்த சி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்ருக்க. அவளோ முட்டி போட்டுட்டு, அப்பா தயவு செஞ்சு நான் பண்ணது தப்பு தான், ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நான் வந்து வளரும் போது எல்லாமே நீ யாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டி என்னை கேவலப்படுத்தினாங்க. எனக்கு பின்னாடி எல்லாம் நீ ஒரு பிச்சைக்காரனோட பொண்ணு, நீ வந்து ஒரு கேவலமானவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டேட்டஸை காமிச்சு என்னை பின்னாடி தள்ளுனாங்க. நான் ஒரு மனுஷியாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அது தப்பா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா. இப்போ அக்காவுக்கு கோவம் வந்துடுது. என்னது ஒரு மனுஷியாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டையா, நீ ஒரு நல்ல மனுஷியாக வாழணும், இல்லை இந்த சமுதாயத்தில் முன்னேறணும்னு நினச்சின்னா நல்லா வந்து படித்து முன்னேறணும், உன்னோட ஹார்ட் ஒர்க்னால வந்து உன்னுடைய ஸ்டேட்டஸை நீ உயர்த்தணும், அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களே இந்த நிலைமைக்கு வளர்த்து ஆளாக்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டார். ஆனால் அவரோட இந்த நிலைமையை பார்த்து உனக்கு கேவலமாக இருக்கா, இந்த மாதிரி பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மட்டும் உன்னுடைய ஸ்டேட்டஸ் உயர போகிறது கிடையாது, உன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்காக நீ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்து, வாங்கப்பா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாளா. அவரும் வந்துட்டு, அம்மா உன்னுடைய தங்கச்சி அப்படின்றாரா, முதல்ல நாம் போகலாம் வாங்கப்பா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு கிளம்பிடுறேன். மாமனார் மாமியாரோட மொத்த குடும்பமும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எங்களை வந்து காப்பாற்றுங்க, எங்களை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. அது எதுவுமே காதில் வாங்கிக்காம தன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். கல்யாணம் நின்றுடுச்சான். தங்கச்சியோ ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு ரோட்டில் வந்து தெரிஞ்சிட்ருக்காளா. இப்போ அவளும் வந்து ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட வந்து கடை வாங்கி வச்சுருப்பா. அவனை வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறானா, தயவு செஞ்சு வந்து உன்னுடைய கடனை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி எவ்வளோ நாளாக உனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கடனை கொடுக்குறேன்னு ஏமாத்திரியா என்ன, இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ நான் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லல, என்னை விடுங்க இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கக்கூடியவனோ, பாஸ் இவளுக்கு வந்து ஒரு அப்பா இருக்காரா, அவளுக்கு வந்து கண்ணு காது கிட்னி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அதை எல்லாத்தையும் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளோ, என்னுடைய அப்பாவை வந்து எதுவும் பண்ணாதீங்க, அவர் எதுவும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி, அப்படியே அப்பாவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயினோட கார் வந்து நிற்கிது. அதில் அசிஸ்டன்ட் வேகமாக இறங்கி வந்துட்டு ஒரு பணப்பெட்டி எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே அந்த ரவுடி அவளை விட்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து அப்பா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கார்லேருந்து இறங்கி வராரா. அவரை பார்த்தோன்னே அப்பா அப்படின்றாளா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ. பொண்ணு மேலே ரொம்ப பாசம். காரில் உட்காந்துட்ருக்க தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு, ஜெயின் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாளா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் கார்லேருந்து இறங்கி வரா. நில்லு, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன், அதனால இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. எங்கேயும் போக வேண்டாம், இனிமேல் வேலை தேடி அலையாத, நீ என்னோடய வந்துடு அப்படின்னு சொல்ல, அப்பாவும் அதான் அக்கா கூப்பிட்றல்லம்மா வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரா. இப்போ அக்காவோ, இங்கே பாரு, என்னோட
என்னுடைய கம்பெனியில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலை இருக்குது, நீ அங்கே வந்து அந்த வெளியே பாரு, சொந்தமாக வந்து உன்னுடைய காலில் நிற்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்ல அவளும் ஒத்துக்கிறா. இப்போ நேராக கூட்டிகிட்டு வந்து ரிசப்ஷனில் நிற்க வச்சிடுறாங்க. அக்காவும் தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டு, நீ நல்லா இருக்கே இல்லை, இந்த மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நின்றுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உட்காரு அப்படின்றாளா. தங்கச்சியோ, பரவாயில்ல, இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் வந்து ரொம்ப வந்து எனக்குலாம் ரிஸ்கெல்லாம் ஒன்றும் தோணலை, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி உன்னுடைய முகம் எல்லாமே ரொம்ப வெளுத்து போயிருக்கு, உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கீழே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அங்கேருந்து கிளம்பிடுறாளாம். தங்கச்சியும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இப்போ அவளுக்கும் பயங்கரமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சு வலியால் துடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துலையும் மயங்கி கீழே விழுந்துடுறா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.